ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இது தையலும் கதையும்ல அடுத்த ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் என்னோட ஈகோவே கிளாஷ் ஆகிருக்கும். ஒரு கஸ்டமரால் தேவையில்லாமல் எனக்கு டென்ஷன் ஏறி நான் ஷவுட் அவுட் ஆகிற அளவுக்கு என்னோட ஈகோவை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அவங்க என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அதை பற்றின ஸ்டோரிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த பேசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற அந்த நர்வஸும் சரி, அந்த டைம் நம்ம டிசிஷனும் சரி கரெக்டாக இருக்காது. அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சிஸ்டர் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்க. நீங்கள் வீட்லேயே இல்லை, நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேயே ஸ்டிச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கும். அது என்னென்ன அப்படின்றதையும் நான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கு அப்போ ட்ரபிள் கொடுத்தது, இது எல்லாமே ட்ரபிள் கொடுத்த விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், மோஸ்ட்லி தெரிஞ்சவங்க தான் வருவாங்க. நான் ரெகுலராக ஸ்டிச் பண்ண ஆரம்பித்து, அதாவது நல்லாவே ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. அவங்களும் இது வரைக்கும் தச்சுருக்காங்க. ஒரு 10 கஸ்டமரில் ஒரு கஸ்டமர் விடாப்பிடியான கஸ்டமராக இருப்பாங்க, டென்ஷன் கொடுக்குற கஸ்டமராக இருப்பாங்க. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிலதில் சாஃப்டாக தான் போய் ஆகணும். நம்ம பிஸ்னஸுக்கு நம்ம அமைதியாக தான் போகணும். கோவமே வந்தால் கூட சில இடத்துல பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கஸ்டமரால் எனக்கு அந்த பொறுமையுமே இழக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண கொடுக்கும்போது இருந்த அந்த மென்டாலிட்டியும் அந்த நடவடிக்கையுமே கடைசி டயத்தில் இருக்குதானா கிடையாது. ஒரு 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எப்படி என்னை ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஏதோ அவங்க முதலாளி மாதிரியும் நம்ம ஏதோ அவங்களுக்கு லேபர் மாதிரியுமே ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் அந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு தொழில் செய்கிறேன், அவங்க என்கிட்ட கொடுத்து ஜஸ்ட் ஒரு துணியை ஸ்டிச் பண்ணுறேன், ஜஸ்ட் அது காசு கொடுத்து என்னோட, அதாவது மேக்கிங் சார்ஜ் தான் அது, என்கிட்ட இருந்து ஒரு பொருளை உருவாக்கி அவங்க வாங்கிட்டு போகிறதுக்கான காசு தானே தவிர்த்து அவங்களுக்காக நான் வேலை செய்யலை. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் புரியாமையே நிறைய பேர் கஸ்டமர்கிட்ட எதிர்த்து பேச முடியாமல் இருப்பாங்க. ஆரம்பத்தில் நம்ம கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி எவ்வளோ டென்ஷன் கொடுத்தாலுமே நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம பிஸ்னஸுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்மளோட பிஸ்னஸ் வெளியே போயிட்டு அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஒரு கஸ்டமர் நம்மளை பற்றி பேடாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக பரவிடுங்கிறது தான் பிரச்சனையே. அதுக்கு பயந்துக்கிட்டே தான் அமைதியாக இருப்போம். நான் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வேறு, நம்மளுக்கு அதில் இருக்கிற அனுபவமே வேறு. நம்மளுக்கு ப்ளவுசஸ் வருமா, நம்ம அமௌண்ட் வருமா, ப்ளவுசஸ் வருமா, அடுத்தடுத்து ஸ்டேஜ் போகுமான்னு தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர்த்து, இந்த மாதிரி கஸ்டமர் 10ல் 1 தானே வராங்கன்னு தள்ளி விட்டுருவோம். ஆனால் அந்த 10ல் 1 தான் ஏகப்பட்ட ட்ரபிள் ஆகிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு டைம் ப்ளவுஸ் கொடுக்கும் போதெல்லாம் அவங்க எனக்கு எங்குமே செட் ஆகலை. ஆஸ் யூஷுவல் யாராவது கஸ்டமர் உங்ககிட்ட அந்த டைலாக் சொல்கிறாங்க அப்படின்னாலே, நான் 4 இடத்துல தைச்சேன், 5 இடத்துல தைச்சேன். அதாவது நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த ஊரில் ஆல்ரெடி 2-3 டெய்லராவது இருப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு டெய்லராவது இருப்பாங்க. உங்ககிட்ட வரும்போது நான் அங்கே தைச்சேன், எங்கள் ஆக்சுவலி வில்லேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை வீட்டிலே ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சைடில் அங்கே இங்கே தைச்சதை தான் சொல்லுவாங்க. தைச்சேன், அவங்ககிட்ட தைச்சேன், அவங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஸ்டிச் பண்ணேன், எனக்கு லூஸாக இருக்குது, இது சரியில்லை அது சரியில்லை, அதனால தான் உங்ககிட்ட ட்ரை பண்ணலான்னு வந்தேன், கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருமான்னு உங்ககிட்ட பேசுவாங்க. பேசும்போது நல்லா தான் இருந்துச்சு, என்கிட்டையும் அப்படி தான் பேசினாங்க. ஓகே, நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. நீங்கள் இன்னொரு டெய்லரை குறை சொன்னாலோ, இல்லை இந்த மாதிரி அங்கே சரியில்லைன்னு சொன்னாலும் சந்தோஷப்படாதீங்க. அதே மாதிரி பரவாயில்ல, நம்ம தான் நல்லா தைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த பர்சன் 4 டெய்லர்கிட்ட போனால் 5வது டெய்லராக தான் நீங்கள் இருப்பீங்க. 6வது டெய்லர்கிட்ட போகும்போது நீங்களும் அதே சாதாரணமான குறையோட தைக்கிற டெய்லராக தான் மாற்றப்படுவீங்க. ஸோ கஸ்டமர் ஒரு 2 டைம் 3 டைம் வரும்போது நீங்கள் அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். நான் சொல்கிறேன், இந்த கஸ்டமர் நல்லாவே சார்ஜ் பண்ணால் கூட, அதாவது ஹெவியாக சார்ஜ் பண்ணால் கூட கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் லோ கிடையாது. ஐ மீன் ஒரு 100-200 கூட கம்மி பண்ணி தான் கொடுத்தாகணும் அப்படின்னு டெய்லி வேஜஸ்லாம் கிடையாது. என்கிட்ட ஸ்டிச் பண்ணுற அந்த டெய்லி வேஜஸ் கூட கரெக்டாக இதுதான் காசுனா இதுதான் காசுன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இவங்க ஸ்டிச் பண்ணாங்க சரியில்லை, அவங்க ஸ்டிச் பண்ணாங்க சரியில்லை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி தான் கொடுத்தாங்க. நானும் வாங்கி ஸ்டிச் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் கொஞ்சம் பெட்டர் மாதிரி ஒரு புதுநாப்பில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க. இந்த மாதிரி கஸ்டமருக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், எல்லா கஸ்டமருமே டென்ஷன் ஆக வேண்டாம்.
வேண்டாம், எல்லா கஸ்டமரும் அந்த மாதிரி கிடையாது. இவங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. பரவாயில்லப்பா, உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சுப்பா. என்ன தெரியுமா செட் ஆகும், இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாடி டைப், நான் சொல்கிறது வந்து 40+. நான் ப்ளவுஸோட சைஸ் சொல்கிறேன். 40+ல் இருக்க 40க்கு அப்புறமே 42, 44 இந்த மாதிரியான ப்ளவுஸ் சைஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் 100% செட் ஆகாது. ஏன்னா அவங்க பாடி டைப் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டைமும் இவங்களோட பாடி வந்து மாறுது, கண்ட்ரோல். கொஞ்சம் வெயிட் ஏறுவாங்க, கொஞ்சம் வெயிட் குறைவாங்க. இவங்க கொஞ்சம் மசில் அதிகங்கிறதால ப்ளவுஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் டைம் என்கிட்ட ஸ்டிச் பண்ணது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, உனக்கு எங்கிட்ட தான் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட தான் எனக்கு பயங்கரமாக செட் ஆகுது, எப்போ கொடுத்தாலும் தச்சு கொடுத்துருமா. இது என்ன அப்படின்னா, அவங்களுக்கே நல்லா தெரியும், நம்மளுக்கு சைஸ் மாறும், நம்மளுக்கு வந்து வெயிட் மாறிட்டே இருக்கும், நம்மளுக்கு சில நேரம் லூஸாக இருக்கும், எங்கே தைச்சாலும் சரியாக வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா நம்ம பாடி தான் காரணன்றது அவங்களுக்கு தெரியும். இதில் வந்து நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன், அவங்களோட பாடி ஷேம் பண்ணுற மாதிரியான வீடியோ கிடையாது இது. நான் வந்து இருக்கிற ரியாலிட்டி சொல்கிறேன். நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு என்னென்னா, டைமுக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா, அதாவது இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ளவுஸ் தேவை. அதே சமயம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும், ப்ளவுஸில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கிறதுலாம் தெரியும். என்கிட்ட கொடுத்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு வாங்கிட்டு போனாங்க. அது ஒரு மாதிரி பிங்க் கலர் ப்ளவுஸ் தான். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. பிகினிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணது எதுவுமே வந்து நிறைய ப்ளவுஸ் நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. அது வந்து நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு கஸ்டமரை நம்ம பார்த்தா கூட அவங்க போட்டிருக்க ப்ளவுஸ் அது நம்ம தைச்சு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு பிகினிங் ஸ்டேஜில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எல்லாம் நமக்கு அவ்வளோ ஞாபகங்கள் இருக்கும். அன்றைக்கி அந்த கஸ்டமரும் வாங்கிட்டு போய் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே வந்து ஒரு 6 மந்த் அந்த மாதிரி போனதுக்கப்புறமா ஒரு 4-5 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதுக்கு இடையில வந்து திரும்ப அதாவது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்ததை விட ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தது தான் அதிகம். உடனே நான் என்ன நினச்சேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். நம்ம வந்து கரெக்டான பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ண மாட்டேங்கிறோம், அதுதான் பிரச்சனைன்னு நான் நினச்சேன். ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை தான் ப்ளேம் பண்ணுவோம். ஆனால் அது அப்படி கிடையாது. அது வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து அந்த 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த கஸ்டமர் தவிர்த்து எல்லாருக்குமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லோரும் கொடுக்குற ப்ளவுஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. சப்போஸ் பர்ஃபெக்டான ப்ளவுஸ் கொடுக்கலனாலுமே அவங்க வந்து இது சரியில்லை, இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறத பர்ஃபெக்டான விளக்கமும் கொடுத்துருவாங்க. இந்த கஸ்டமர் வந்து இது மட்டும் பிரச்சனை கிடையாது, ஓவர் அட்வான்டேஜ். இந்த மாதிரி நச்சுன்னு அதை ஒரு சும்மா நைன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கஸ்டமரில் ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கையில் எடுத்துட்டோமா, கட் பண்ணிட்டோமா, பேக் தைச்சிட்டியா, ஃப்ரண்ட் தைச்சிட்டியா, அட்டாச் பண்ணிட்டியா, நான் சொன்ன டிசைனை தைச்சிட்டியா, இது எல்லாமே நீங்கள் வந்து பிகினிங் டு எண்ட் வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் தான் இது. செகண்ட் அவங்களே தான் இது எனக்கு பிரச்சனையே. அவங்களது ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஒன்று வந்து ப்ளவுஸ் எனக்கு வந்து மாறிட்டே இருக்கு. அந்த 6 மந்த் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போனதை திரும்ப என்கிட்ட ஒவ்வொன்றா வந்து எப்படி வருது அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் லூஸாக டைட்டாக இருக்குது, கொஞ்சம் பிரித்து கொடுங்க. எனக்கு அந்த கான்செப்டே எனக்கு புரியலை. நீ என்கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது, அதை வந்து திருப்பி பிரித்து கொடு அப்படின்னா, அது வந்து அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் செட்டாக இருக்கும், கொஞ்சம் இழிவை கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸாக இருக்கும். இது டெய்லர் எல்லாருக்குமே புரியும். அது வந்து நான் நல்லா ஸ்டிச் போட்டிருப்பேன், ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டிச்சே போட்டிருப்பேன், கொஞ்சம் குட்டியாக, ரொம்ப லாங்காக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டான ஸ்டிச் தான் இருக்கும். அப்போ தான் வந்து பிரியாது சட்டுன்னு. நம்ம கரெக்டாக இருந்தால் மெஷர் பண்ணுறோங்கிறதாலே நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பேன். அது பிரிக்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் நான் வந்து பிகினிங்கில் எதுவுமே சொல்லலை, நான் பாட்டுன்னு பிரித்து கொடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸ் அதுக்கு அடுத்த ப்ளவுஸ் வரும், கை மட்டும் டைட்டாக இல்லை இருக்குது, பாடியெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. இதை போடும்போது அப்பயே கரெக்டாக தானேப்பா இருந்துச்சுன்னா, ஆமாம்ப்பா தண்ணியில் போட்டோன்னே ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. அது அவங்க சொல்கிற பக்காவான ரீசன். ஃபஸ்ட் டைம் போடும்போது பர்ஃபெக்ட்னு சொல்கிறதும், அடுத்த டைம் வரும்போது, அடுத்த டைம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 வீக்லலாம் வரமாட்டாங்க, கிட்டத்தட்ட 1 மந்த் 2 மந்த்து மேலே ஆயிரும். அப்போ வந்து சொல்லுவாங்க, நீ இந்த ப்ளவுஸே பரப்ப நான் போட்ட மாதிரியே கிடையாது, அது ஷ்ரிங்க் ஆகிடுச்சு தண்ணியில் போட்டவொடனே, அதனால டைட்டாக இருக்குது. ஃபஸ்ட் நீ கொடுக்கும்போது கரெக்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும் போது இதையும் சொல்லிவிடுவாங்க முன்னாடியே, எனக்கு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும் போது வந்து நீ கொஞ்சம் அதை பார்த்து தைச்சிக்கோ, அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே தையினேன். இதே லூஸாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா, அவங்க வேறு ஒரு பையன் வச்சுருக்காங்க, அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. கால் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்களுக்கு ஒரு ஆள், அவங்க பையனோ இல்லை பக்கத்து வீட்டு பையனோ அவங்களுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும், அவங்க வச்சுருக்க ஆளில் ஒருத்தவங்க தான் நாம். அது வந்து கொஞ்ச நாள் போக போக எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா, கஸ்டமரை விடக்கூடாது, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது தான் ஹாப்பின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கிடையாது. இந்த மாதிரியான கஸ்டமர்கிட்ட தயவு செஞ்சு வச்சுக்கோதிங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கட் பண்ணி விடுறது
விடுறது தான் நமக்கு நல்லது. நான் அப்போ வந்து கட் பண்ணி விடலை. இதே மாதிரி ரொட்டீன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது என்ன எங்கே போய் முடியுது அப்படின்னா, இவங்க வந்து டிசைன் கொடுக்குறது கூட பிரச்சனை கிடையாது, ஹெவி டிசைன் கூட கொடுத்துருவாங்க. ஆனால் மாற்றி அதாவது நைட்டு கொடுத்து காலையில் வாங்குவாங்க. இது மாதிரி பண்ண எனக்கு ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு. ஒரு நாள் நான் வந்து என்னால் முடியாது அதாவது உங்களுக்கு ரீஸ்டிச் பண்ண முடியாது, அது 6 மாதம் ஆகிடுச்சு, திருப்பி கொண்டு போங்கன்னு சொன்னோன்னே அவங்க போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு தைச்ச ஒரு ப்ளவுஸ் கூட எனக்கு சரியே கிடையாது, நான் திருப்பி போட்டு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, என் சாரியும் வீணாக போச்சு, ப்ளவுஸும் வீணாக போச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அதோட எண்டு. அந்த கிளாஷ் பண்ணி நான் அதோடு அவங்கள கட் பண்ணி விட்டேன். எனக்கு கஸ்டமரே தேவையில்லைன்னு. இப்படி ஒரு கஸ்டமரால் பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஸ்டமர் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.